வணக்கம். வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி. கன்னி ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடினமாக உழைச்சி நீங்கள் சரியான முறையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க போகுது. ஆனால் நீங்கள் அது ஒரு மகிழ்ச்சியான செலவு, ஒரு சுப விரயமாக ஆக்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் 5ஆம் வீட்டில் பார்வை இருக்கிறதுனால, சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால உங்கள் ஃபேமிலி பார்ட்னரோட ஈகோ மோதல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் மற்றும் லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் இருக்கிறதுனால நீங்கள் தொழில் ரீதியாக வெளிநாடு இல்லைனா வெளி மாநிலத்துக்கு சுற்றி வர வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ இந்த பிஸ்னஸ் ட்ராவல் உங்களுக்கு ஒரு நன்மை அடைக்க போகுது. தொழிலில் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக எடுக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் நிதி நிலைமையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களை சேரும். உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அவரை சனி பகவான் வக்ரசனி, அதுவும் வக்ரசனி பார்வை இருக்கிறதுனால உங்கள் ஹெல்த்தில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சரியான கவனம் செலுத்தணும். அப்போ தான் அது பெருசாகாமல் உங்களுக்கு ஹெல்த்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். நீங்கள் கிளியராக ஒன்று புரிஞ்சிக்கணும். உங்கள் பர்த் சார்ட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸை வச்சு உங்கள் சார்ட்டில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கும் போது நீங்கள் பிறந்தீங்க, உங்கள் பர்த் சார்ட்டில் இருக்கிற பிளானிட்டரி பொசிஷனை வச்சு இப்போ நடக்கிற பொசிஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், மர்ஜ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்கள் பர்த் சார்ட்டில் யோகா தசை நடக்குதா, பாவ தசை நடக்குதா, இல்லை நியூட்ரலாக இருக்கா, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதில் நம்ம நெகட்டிவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பாசிட்டிவை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும். வாழ்த்துக்கள்.